நெஞ்சிரு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு. அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு அடபாசம் மட்டும் போதும் கண்ணே காசு. ஹலோ வணக்கம். இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு ட்ராவல் விளாக் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ காலையிலே எழுந்திரிச்சு 5:30க்கெல்லாம் குளிச்சு கிளம்பி ஒரு கிளம்பிட்டோம். எங்கன்னா கோயம்புத்தூர், ஒசூர், திருப்பி கோயம்புத்தூர். ஸோ இன்னைக்கு டேவோட விளாக் வந்து சூப்பராக நமக்கு வரப்போகுது. ஷாமாவும் இன்னைக்கு கூட்டிகிட்டு போகிறோம். நீங்கள் நினைக்கலாம் ப்ரமோஷனுக்கு வந்து ஷாமாவுக்கு ஏன் கூட்டிகிட்டு போகிறீங்கன்னு நினைக்கலாம். அதுக்கும் ஒரு ரீசன் இருக்குது. அது என்னன்றதை நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போலாம். உடல் பொருள் உயிரே நீ உன்னை சேருவா, விடியும் வரையில் உன்னை தாலாட்டுவா, நெஞ்சில் சுமப்பேனே கருவாய் காப்பேனே உந்தன் மறுபாதி. ஷாம் வந்து தூங்கிட்டு எழுந்திரிச்சிருக்காரு. அவர் மாலானே வண்டி ஓட்டுது. கீர்த்தி ஹாய் ஹாய். நாங்கள் எல்லாருமே ஒரு காரில் போகிறோம். அப்புறம் வந்து சுரேந்திரனே அனிதா எல்லாருமே ஒரு காரில் முன்னாடி போய்க்கிருக்காங்க. ஸோ தொடர்ந்து போகிறோம். இடையில எங்கெங்கே நிப்பாட்டுறோம் ஏதாவது பண்ணுச்சுன்னா நான் கவர் பண்ணேன். பட்டை எங்க டைம் வந்திருக்கியா சார்? நீ நிக்கிறேன். எனக்கு எதுக்கு வழி ரோட்ல எனக்கு போக தெரியாதா? அது பிள்ளைக்கு ஏதோ தேவையில்லை எடுக்கிற காரணம் பாட்டு இருக்கு. பிள்ளைக்கு கேம்பஸ் எடுக்கிறது பாட்டு நீ வாய் பேசுறப்பா. நான் இங்கதான் நாங்க டீ குடிச்சோம். குடிச்சிட்டு அப்படியே இங்க நிற்கும்போது ஹெலிகாப்டர் பறந்துட்டே இருந்துச்சு. என்ன டிரைவர் அவங்க எல்லாம் வந்து நம்மளை காப்பாத்துறதுக்காக போராடுவாங்களாம். போக முடியும். இந்த போட்டு ஒரு இந்திய விமானப்படை தளம். அப்ப இது என்னது? அப்ப இது என்னது? இதெல்லாம் நாங்க எல்லாரும் சாப்பிடுவோம். மண்டையை போட்டுட்டு சாப்பிடுவோம். இப்போ சாப்பிட்டு முடிச்சுட்டு அன்னைக்கு ப்ரொமோஷன் முடிச்சுட்டு ப்ரொமோஷன் முடிச்சுட்டு அப்புறம் எனக்கு ப்ரொமோஷன் முடிச்சுட்டு ட்ராவல்லாம் ப்ரொமோஷன் போகிற இடத்துக்கு நீட்டாக கிளம்பிட்டோம். இதுதான் என்னோட காஸ்டியூம். இவங்க தான் ப்ரொமோஷன் எடுக்க போகிறாங்க இப்போது. அதனால் என் ப்ரொமோஷன் எடுத்து முடிச்சுட்டு அப்புறமே அண்ணனுக்கு போய் ப்ரொமோஷன் எடுத்துட்டு ஸோ அண்ணனுக்கு அதுக்கு அடுத்து தான் நம்ம வந்து போகிறதுக்கு போகிறோம். பார்ப்போம். இவங்க ட்ரெஸ்ஸை மாற்றி ப்ரொமோஷன் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் அது இங்கேருந்து எப்போ கிளம்புறோம் என்ன பண்ணுறோம்னு சொல்லிட்டு சொல்கிறேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்துட்டோம். சரவணா அவங்க நாங்கள் விட்டுட்டு நாங்கள் எங்கிட்ட வந்துட்டோம். அவங்க வந்து ப்ரொமோஷன் கேட்டாங்க. என்ன இருக்குன்னா அண்ணே பையனுக்கு வந்து பிறந்தநாள் அதனால ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக வந்துருக்கோம். போய் ட்ரெஸ் எடுத்துட்டு என்ன எடுக்கிறோம் என்ன பர்ச்சேஸ் உனக்கு வந்து தனியாக நம்ம வீட்டில் போய் சரவணா சும்மா வந்ததுக்கு ஒரு ஆப்பு எவ்வளோன்னா 4000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இந்த பையனை பாருங்க, எனக்காக தான் அந்த 4000 ரூபா சொல்ல மாட்டேன். பிறந்த நாளுக்கு கிறிஸ்டோட பிறந்த நாளுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்தோம். ஸோ எல்லா ட்ரெஸ்ஸு இதெல்லாம் சேர்த்து எப்படியோ 4000 வந்துருச்சு. இதுக்கப்புறம் நம்ம போய் அன்னைங்களை பிக்கப் பண்ணிட்டு அது ஏன் ப்ரொமோஷன் போக வேண்டியது இருக்குது. நமக்கு என்னென்ன பர்ச்சேஸ் பண்ணோன்னு நாங்கள் போய் காரில் போய் காட்டுச்சு. ஷாம் ஷாம் என்ன பண்ணுறாரா? உனைய வசிச்சுட்டு வரியா? நாங்கள் வந்து பார்க்கிங்காக வந்துட்டோம். கார் அங்கே போயிடுச்சு பார்க்கிங்கு. இங்கேருந்து எங்களை ஒரு மினியாட்டோலேருந்து பிக்கப் பண்ணிட்டு போய் விடுறாங்க. ஸோ கோயம்புத்தூரில் இவ்வளோ டிராஃபிக்கு, ஆனால் போடுறதுக்கு இடம் கூட இல்லாதனால அவங்ககிட்ட அலையிற மாதிரி சுச்சுவேஷன். ஆனால் இங்கே பாருங்க இவ்வளோ வாங்கியிருக்கோம். ஆனால் வாங்கினது என்னமோ இவ்வளோதான். ஆனால் வந்து அமௌண்ட் என்னமோ கூட தான் எனக்கு தெரிஞ்சு.
போய் பார்க்கலாம் என்னென்ன வாங்கிக்கணும். நம்ம காரில் உட்காந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பார்க்கிங்கெல்லாம் தாண்டி ஒரு வழியாக வந்து நாங்கள் வந்து செட்டில் உட்காந்துட்டோம். ஆனால் எங்கள் ரூட் வழி தான் பாலா அன்னைக்கு போகணுன்றதுனால அதை இறங்கி வண்டி ஓட்டுறதுக்காக வர சொல்லிட்டோம். இதுக்கப்புறம் நான் வச்சுட்டு என்னென்ன நான் எடுத்தேன்றதை காமிக்கிறேன். அடிக்கிறா சொன்னமுத்தா வெயில் அடிக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது. இப்போ நாங்கள் என்னென்ன எடுத்தோன்னா இதுதான் எங்களோட சரவணா ஸ்டோரில் பர்ச்சேசிங்க. இது வந்து 2 பேர்த்துக்கு ஒரே மாதிரி எடுத்துருக்கோம். ஷாமுக்கும் க்ரஷுக்கும். ஆனால் இது 2 ஒரே மாதிரி இருக்கா. இதுக்கு வந்து இது பேண்ட்டு இந்த மாதிரி எடுத்துருக்கோம். இதே மாதிரியேவும் அப்படியே சேம் கலரு சேம் அதேவும் இவனுக்கும் ஷாமுக்கும் எடுத்துட்டேன். இதுவும் அதே தான் அப்படியே எடுத்தோம். இது வந்து சேம். 4000 வந்துருச்சு. 4000 வந்துருச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேண்ட்டு இதுக்கேற்ற மாதிரி சட்டை. இந்த இது வந்து இப்போ வந்து நியூ மாடல்னு சொன்னானுங்களா, அதனால் இதை வந்து ஒரு செட் எடுத்துட்டேன். அதுக்கடுத்து எடுக்கலாம் சார். அதுக்கடுத்து வந்து தம்பிக்கு ரஃப்யூஸ் ஒரு 2-3 எடுத்தேன். இந்த மாதிரி ரஃப்யூஸாகவும் கொஞ்சம் எடுத்தேன். ஜட்டி இதுக்கெல்லாம் எடுத்து முடிச்சோமா. அதுக்கடுத்து அவனுக்கு ஒரு ரஃப்யூஸ் ஒரு ட்ரெஸ் எடுத்தேன். ஸோ இதெல்லாம் எடுத்துட்டு இப்போ இதெல்லாம் உள்ளே போய் வச்சுட்டு நாங்கள் எங்கே போக போகிறோம்னா என்னோட ப்ரொமோஷன் போக போகிறோம். ரோடே ஒரு மாதிரி இருக்கு பார்த்து கீர்த்தியே. இப்போ இதை தூக்கி பின்னாடி போய் கீர்த்தியே நம்ம என் ப்ரொமோஷன் முடிச்சுட்டு யாரும் சாப்பிடல யாரும் கை வைக்கக்கூடாது. இடத்துக்கு வந்திருக்கோம் ப்ரொமோஷனுக்காக. அதை பார்த்தீங்கன்னா சுற்றி இயற்கையின் சுற்றுச்சூழல் மாதிரியே இருக்குது. உங்களுக்கும் சுற்றி காட்டுற பாருங்க. ஒரு மாதிரி வியூவே அழகாக இருக்குது பாருங்களேன். அங்கிட்ட விட்டுட்டேன். தாப்ல மழை. இப்போ வந்து ப்ரொமோஷன் இங்கே வந்து முடிச்சுட்டு எனக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஒசூர் போக போகிறோம். அதுதான் பெரிய ஒரு விஷயம். இங்கேருந்து நாங்கள் ஒசூர் போயிட்டு அது அங்கே ஒசூரில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய பேர் மீட் பண்ணுவோம். ஸோ எல்லாரையும் மீட் பண்ணதோடு இந்த விளாக் முடியும்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து வந்து இதை வந்து தொடர்ச்சியாக நம்ம போகலாம். இப்போ ஒசூர் போகிற வரைக்கும் விளாக் வரும். ஒசூருக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய உங்களுக்கு பிடிச்சவங்க நிறைய பேர் வருவாங்க. அவங்களையும் இந்த வீடியோவில் கவர் பண்ணுவோம். இன்னும் பிடிச்சது சப்பாத்தி இருந்தால் அந்த நீங்கள் சாப்பிட்ற மாதிரி கிடைக்கிற ஷே ஷியா. இப்போ வந்து சிக்கன் கிரேவி இந்த மேடம் சாப்பிட்டுருக்காங்க. நானும் சாப்பிட வந்துட்டேன். இப்போ வந்து அஸ்வின் சாரு ராஜா ரூபி அண்ணனும் வந்துக்கிருக்காங்க. வந்ததுக்கப்புறம் எல்லாருமே சாப்பிட்டுட்டு அப்படியே மொத்தமாக கிளம்ப போகிறோம். தடவை தரவா இந்த மாதிரி லைட்டாக போட்டு வச்சுருக்காங்க. தெரியல இது தெரியுது. இந்த மாதிரி லைட்டாக போட்டு போட்டு விவசாயம் பண்ணுறாங்க. ஆனால் அந்த எந்த லைட்டுன்னே தெரியல. ஆனால் அங்கங்கே நிறைய லைட் இந்த மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. லைட்டு ஏர்போர்ட் மாதிரி லைட்டு போட்டு நிறைய வந்து அங்கனங்கன்னா விவசாயத்துக்கு வந்து லைட்டு போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் எங்கனக்குள்ள எதுக்கு லைட்டு போட்டிருக்காங்க? அப்படி என்ன விவசாயத்துல வந்து லைட்டு போட்டு விவசாயம் பண்றது என்னன்னு தெரியல. கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க. ஆனா நிஜமாவே எனக்கு தெரியல. இதை பார்த்தா ஒரு மாதிரி ஜாலி ஆயிட்டு நான் வீடியோ எடுக்கிறதே மறந்துது. ஐ லைட் இங்க லைட்னு சொல்லி கத்திட்டு கிடந்தோம். அதுக்கப்புறம் யாவும் வந்துச்சு நீ எதுக்கு வந்துருக்கிறதே மறந்துட்டு எடுக்கிறன்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நான் எடுத்துட்டேன். பாருங்க சைட்ல பாத்தீங்கன்னா தெரியுங்க லைட் போட்டு வச்சுருக்காங்க. நிறைய இருக்கு. இந்த மாதிரி வரிசையா லைட் போட்டு வச்சிருக்காங்க. ஆனா அந்த லைட்டுமே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி அழகா சூப்பரா இருக்கு. பார்த்தோட ஜாலின்ற மாதிரியே இருந்துச்சு. ஆனா அது எதுக்காக போட்டிருக்காங்க என்ன போட்டிருக்காங்க தெரியல. கண்டிப்பா விசாரிச்சு பார்த்தா தெரியும். இல்ல உங்களுக்கு யாருக்காவது நம்ம சேனல் பாக்குறவங்க தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா சொல்லுங்க. ஹலோ எல்லாரும் என் சேனலுக்கு ஒரு ஹாய் சொல்லுங்க. ஹாய் ஒரு பிள்ளை குட்டியோட குடும்பத்தோட கிடக்கு. நானும் காலையில இருந்துட்டு எடுத்துட்டு வரேன். ரொம்ப வருஷம்
ரூமுக்கு வந்துட்டோம். வந்து எல்லாரையுமே மீட் பண்ணிட்டோம். இப்போ எல்லாருமே சேர்ந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து அரட்டை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம எல்லாரும் இதோட முடிச்சுக்கலாம். இல்லாட்டினா நாளைக்கு நடக்கிற ஃபன்னு மட்டும் டைமிங்கை பார்த்துட்டு நான் ஆட் பண்ண முடிஞ்சால் ஆட் பண்ணுறேன். இப்போ எங்கே போகிறா போ? எங்கே போகிறா? எங்கேயும் போகல. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு வரோம். இது எங்களோட ரூமை பாருங்க. இதுதான் நாங்கள் இருக்க போகிறோம். பொண்ணைய போட்டுட்டு நாங்கள் ஒசூரை சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஜாலியாக அப்படி பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. சாவி உள்ள வச்சுட்டு கதவு பிடிட்டு வந்துட்டால. கேட்டா சாவி எங்கன்னு என்கிட்ட கேட்கறாங்க. அந்த சாவி உள்ள இருக்கு. இப்ப நான் 4வது மாடி வந்திருக்கோம். வைத்தியம் கால் பண்றது கொரோனா வார்டு மாதிரி அட்மிட் பண்ணி வச்சிருக்கீங்க. இங்க ஒரு பெட்டு, அங்க ஒரு பெட்டு, அங்க ஒரு உனக்கு 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 எதுக்கு இந்த பெட்டு? உனக்கு எதுக்கு இந்த பெட்டு? உங்களுக்கு உனக்கு டெலிவரியா? அப்ப நான் ஹெட்லைன் போடுவேன். ராஜா ரூபிக்கு டெலிவரி நாள் வந்துருச்சுன்னு டெலிவரி போட்டுருவேன். டாக்டர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதுல அவங்க ஒய்ஃப் தான் டாக்டரா? அம்மாவுக்கு வந்து சுகர் அதிகமா இருக்குது. சரியா? டாக்டர் பத்திரம் பாத்துக்கோ. ஜாலியா வேலை ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க 2 பேரும் பெட்டும் சேர்த்து போட்டுருவாங்க. உங்களுக்கு வந்து தனித்தனியாதான் பெட்டு. இன்னைக்கு ஒரு நாள் தான் தனியா படுக்க நானே ஜாலி ஜாலி தனியா படுக்க நானே ஜாலி ஜாலி தனியா படுக்க நானே ஜாலி ஜாலி. பாரு அஸ்வின் இன்னும் சொல்றா ஜாலி ஜாலின்னு சொல்லிட்டாங்க. நான் 3 டைம் போடுறேன்டா. இப்பதான் அந்த சம்பவத்தை இந்த பிள்ளை பண்ணிட்டு இருந்துச்சு. இப்ப நீ பண்ணி வச்சிருக்க. திறக்க முடியாது. அப்படித்தான் உன் பொருள் அப்படித்தான். நாளைக்கு குளிச்சு வாங்க முடியாது. முடிஞ்சு சீன் முடிஞ்சு. நாளைக்கு புது ட்ரெஸ் எடுத்து குளிச்சுட்டு தடவிட்டு வந்துட்டு போலாம். போனுக்கும் யோசிக்கிறோம்ல பைத்தியக்காரி. சரி இப்ப சொல்லு உங்க கதைய. இல்லடி வச்சுட்டு அப்படி சொல்லல. அந்த கதையை சொல்லு. வச்சுட்டா இதை நான் 3 டைம் போடுறேன். அழு ஒரு தடவை சாரி கன்சென்ட் போடுறேன். உங்க